வணக்கம். சிறு வயதுல ஒரு குழந்தை வளர்ற அந்த 7 வருஷம், முதல் 1.5 வருஷத்துக்கு அந்த குழந்தைக்கு நான் என்ற அந்த சென்ஸே தெரியாது. அதாவது நான் வேற நீ வேற. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு தெரியும் கீர்த்தன்யா வேற நான் வேறன்னு சொல்லிட்டு. ஆனா பிறந்த பச்சை குழந்தைக்கு 1.5 வருஷத்துக்கு அந்த மூளையால நான் நீ அப்படின்றதே பிரிச்சு பார்க்க முடியாது. அதனாலதான் ஒரு 9 மாசத்துல அதுக்கு கொஞ்சம் அந்த அந்த மூளை கிரகிச்சுக்கிறப்போ அதுகிட்ட நீங்க கண்ணாமூச்சி விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அது கண்ணை மூடின உடனே நீங்க இல்லைன்னு நினைச்சுக்கோமா, அது திருப்பியும் அந்த முகத்தை பார்த்த உடனே அதுக்கு ஒரு பெரிய மேஜிக், எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ கக்கன்னு சிரிக்கும். அதை நீங்க 100 வாட்டி பண்ணாலும் 100 வாட்டியும் அதே ஆச்சரியத்தோட தான் அது சிரிக்கும். 1000 வாட்டி உங்க முகத்தை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரியான ஒரு உணர்ச்சி தான் அந்த குழந்தைக்கு வரும். இந்த மாதிரி வர குழந்தை வந்து ஒரு 1.5 வயசு 2 வயசுல சடனா அந்த சென்ஸ் நான் அப்படின்றது வரும். அந்த டைம்ல வர்றதுதான் வந்து கொஞ்சம் அந்த டாட்லர் டேண்ட்ரம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமா அடம் இருக்கும். ஏதாவது ஒரு சாக்லேட்டை பார்த்த உடனே இது எனக்கு வேணும் அப்படின்ற அந்த உணர்ச்சிகள் எல்லாம் அப்பதான் வர ஆரம்பிக்கும். இந்த நான்ன்றது அதுக்கப்புறமா 18 வருஷம் வரைக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கும். நான் இந்த மாதிரி, நான் அந்த மாதிரி, என் அடையாளம் இது, என்னோட உணர்ச்சிகள் இது அப்படின்ற அந்த புரிதல் வந்து கிட்டத்தட்ட 18 வருஷம் எடுக்கும். அந்த முதல் 7 வருஷத்துல மெஜாரிட்டி அந்த புரிதல் நடக்கும். சோ இப்ப வந்து பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைய வந்து ஒரு மனிதனா மதிக்காம என் குழந்தை இது நான் சொன்ன மாதிரி கேட்கணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டோட வரப்போ சில டைம் வந்து ரொம்ப தவறான விஷயங்களை பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பண்றப்போ என்ன ஆகும்னா அந்த குழந்தையோட நான் என்ற சென்ஸ் வந்து அப்படியே உடைப்படும். இப்போ ஒருத்தவங்க என்கிட்ட வந்திருந்தாங்க. சோ இது நான் அவங்களோட கல்யாண பிரச்சனைக்காக வந்திருந்தாங்க. அந்த ஹஸ்பண்டுக்கு பாத்தீங்கன்னா நான்ன்றது வந்து அளவுக்கு அதிகமா இருக்கும். கொஞ்ச நஞ்சம் கிடையாது, பயங்கர அளவுக்கு அதிகமா இருக்கும். அதனால என்ன ஆகும்னா அந்த அடுத்தவங்கன்றதுக்கு அவரோட வாழ்க்கையில இடமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சோ அவரோட ஹிஸ்டரிய பத்தி நான் கேட்டுட்டு இருந்தப்போ அந்த அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, இல்லைங்க அவங்க அப்பா வந்து வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரு. ஆனா அவர் ஓடி போறதுக்கு முன்னாடியே கூட வந்து இந்த குழந்தைங்களை ரொம்ப படுத்தி எடுத்திருக்காரு. அதை பத்திலாம் என்கிட்ட கொஞ்சம் எப்பாவது இலகி இருக்கிறப்போ சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை விட எங்க மாமியார் சொன்னதுதான் அதிகம். சோ ஒரு வாட்டி வந்து ஏதோ அந்த குழந்தை நடந்து போயிருக்கிறப்போ டீயை ஊத்திட்டாங்க. அது ஊத்துன உடனே நீ எப்படி அந்த டீயை ஊத்தலாம், அந்த அளவுக்கு உனக்கு ஜாக்கிரதையா இல்லையா, இப்பவே நீ அதை நக்கி சுத்தம் செய்யன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து நக்கி சுத்தம் செய்ய வச்சிருக்காருங்க. அந்த டைம்ல இருந்தே அவரோட பர்சனாலிட்டி வந்து ரொம்ப மாறிடுச்சு அப்படின்றாங்க எங்க மாமியார் அப்படின்னாங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹெல்த்தியா வளர்ந்துகிட்டு இருந்த அந்த நான் என்ற சென்ஸ் வந்து படால்னு உடையப்பட்டது யாராலனா அந்த அப்பாவால. சோ இந்த கேஸ்ல ஈஸியா வரக்கூடியது இந்த மாதிரி தான்ன்றது உடையிற கேஸ் தான் நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர். இப்ப அங்க உடைஞ்சது இல்ல, அந்த உடையறத வந்து அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுசுமா அந்த சப்கான்சியஸ் ஆழ் மனதுன்றது வந்து ஒண்ணு சேர்க்கறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே போகும். சோ இவரோட ஒண்ணு சேர்க்கிற முயற்சி என்னன்னா, நீங்க எல்லாரும் நான் கிரேட்னு சொல்லுங்க, நீங்க எல்லாரும் நான் கிரேட்ன்றத வந்து எனக்கு ஏதாவது ஒரு விதத்துல வந்து எனக்கு சொல்லி காமிச்சுக்கிட்டே இருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல நான் தாழ்வு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயம் வந்தா கூட இவரால் அதை பொறுக்கவே முடியாது. பயங்கரமா கோவம் ஆகும், முகம்லாம் செவசெவன் ஆயிடும், இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு உடைப்பாங்க. சோ இந்த இவரோட அந்த சென்ஸ் ஆஃப் ஹோல்னஸ், சென்ஸ் ஆஃப் மீன்றத ஃபுல்ஃபில் பண்றது என்னன்னா அடுத்தவங்களோட டெரர், அடுத்தவங்களோட பயம். சோ இவர் போற ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய மனுஷன், பயங்கர அச்சீவிங், பயங்கர ஒரு பெரிய பொசிஷன். இந்த மாதிரியான இருக்கிறவங்க ஆக்சுவலா லைஃப்ல நிறையவே அச்சீவ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா ஒண்ணுமே இல்லாம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க எவ்வளோ அச்சீவ் பண்ணாலும் சரி இவங்களோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ்ன்றது வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு அங்க வாய்ப்பே இல்லை. சோ இவர்கிட்ட மாட்டினது யாருன்னா ஒய்ஃப். எந்த ஒரு பெண் இவர்கிட்ட வந்தாலுமே அந்த பெண்ணை வந்து அப்படியே கசக்கி போடுறதுதான், ஒரு நாய் மாதிரி நடத்துறதுதான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பண்ணாதான் இவருக்கு வந்து ஒரு ஹை அப்படின்றது வரும். ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டியோட நம்ம வந்து கணவனாவோ இல்ல மனைவியாவோ, இல்ல இது பெண்களுக்கும் நடக்கும், வெறும் ஆண்களுக்கு மட்டும்தான் நடக்கணும்ன்றது கிடையாது. நம்மளுக்கு கூட வந்து எந்த மாதிரி ஆயிடும்னா சில சமயங்கள்ல நம்ம மனசு உடையிறப்போ எல்லா இடத்துலயும் நான் எல்லா மீதி நீங்க எல்லாருமே வந்து நீங்க எல்லாம் என்ன ஒரு பெரிய பொருட்டா அப்படின்றது அது வெளியில
காமிச்சுக்க முடியும்னா காமிச்சுப்பாங்க, ஒருவேளை காமிச்சுக்க முடியாதுன்னா அவங்க கிட்ட நல்லா இருப்பாங்க, அப்புறமா பின்னாடி போயிட்டு அவங்கள பத்தி கண்டிப்பா நெகட்டிவா பேசதான் செய்வாங்க. இது பெண்களோட குணமா மாறும். சோ இந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்றது வரப்போ ஒண்ணு பயங்கர விழிப்புணர்ச்சியோட இருக்கணும். இல்லையா நம்ம வந்து நீ இல்லைன்னா கூட என்னால சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மன துணிச்சலோட முடிவுகளை எடுத்துட்டு வெளில போகணும். இல்லையா அட்லீஸ்ட் நம்மள ஹேண்டில் பண்ணிட்டு நம்ம குழந்தைங்களை இந்த பர்சனாலிட்டி கிட்ட இருந்து நம்ம வந்து பாதுகாத்து வளர்க்கணும். இவர் உடைஞ்சது ஓகே, நம்ம குழந்தைங்க உடையக்கூடாது அப்படின்றதுல நீங்க நிறைய கவனம் எடுக்க வேண்டிய இருக்கும். சோ இந்த மாதிரியான ஒரு கணவன் இருக்கிறப்போ உங்க வீட்டுல சின்ன குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இவங்க 2 பேருக்கும் இருக்கிற கான்டாக்டை எவ்வளவுக்கு எவ்வளவு மினிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மினிமைஸ் பண்ணீங்கன்னா நல்லது. ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இந்த குழந்தைங்க மூலமா உங்களை வதைக்க முடியும் அப்படின்றது மைண்டுக்கு போயிடுச்சுன்னா அந்த குழந்தையே வச்சு உங்களை வதைக்க ஆரம்பிப்பாங்க. அட்லீஸ்ட் நம்ம லைஃபாவது நம்ம கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டோம், ஆனா குழந்தைங்களால இந்த வலிகளை தாங்கிக்க முடியாது. சோ அந்த கேஸ்ல என்ன ஆகும்னா வாழையடி வாழையா இவருக்கு இருக்கிற அந்த பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படியே அந்த குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். இந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற அந்த பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படியே இன்னொருத்தவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். சோ இந்த இடத்துல வந்து கான்டாக்ட் மினிமைசிங் அப்படின்றதுதான் வந்து இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் சோர்ஸ். அதை விட வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த குழந்தைங்களை நீங்க எஜுகேட் பண்ணி வளர்க்கலாம். நல்ல ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸ், ஒர்க் ஷாப்ஸ்ல அவங்களெல்லாம் போட்டு சரி இவர் என்ன பண்ணாலும் சரி நான் மனசளவுல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்ற அளவுக்கு மன வலிமையை உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா that is one way to protect your children from an abusive father or an abusive mother. So மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.